இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திரையுலகில் ரொம்பவே பிரபலமான நடிகர்கள்ல ஒருத்தர் தான் பப்ளு அப்படின்ற பிருத்திவிராஜ். வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில கலக்கின இவர் சமீபத்தில் விஜய் சேதுபதியோட இணைஞ்சு ஏஸ் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படம் கடந்த வாரம் வெளிவந்திருந்தது. இந்த நிலையில நடிகர் பப்ளு சமீபத்தில் கொடுத்திருக்க பேட்டி ஒன்று இப்போ படு வைரல் ஆகிட்டு வருது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சினிமாவில் 40 வருஷங்களா இருக்கேன். எல்லா விதமான போராட்டம் அவமானங்களையும் பார்த்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இது தேவையில்லை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டேன். இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி பணம் சொத்து வீடுன்னு எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போதான் என்னோட நண்பர் ஒருத்தர் மூலமாக வாணி ராணி சீரியலில் ராதிகாவுக்கு ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு வந்திருந்தது. அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஏன்னா நடிகை ராதிகா சினிமாவில் பல ஆண்டுகளாக இருக்காங்க. அவங்க தமிழ் சினிமாவோட ஔவையார். அவங்களுக்கு ஜோடி அப்படின்னா நானும் வயதானவனாக தானே இருக்கணும். அந்த சீரியல் எனக்கு கிழவன் அப்படின்ற ஒரு பெயரை வாங்கி கொடுத்திருந்தது. அதுக்கப்புறம் நான் கண்ணான கண்ணி சீரியலில் நடித்தேன். அதுலேயும் ஒரு அப்பா கதாபாத்திரத்தில் தான் நடித்தேன். இதனால் பப்ளு அப்பா கதாபாத்திரத்துக்கு தான் சரியானவர் அப்படின்னு பெயர் வந்துருச்சு. அதை தொடர்ந்து 19 படங்களில் என்னை அப்பாவாக நடிக்க கூப்பிட்டாங்க. ஆனால் நடிக்க முடியாது அப்படின்னு அந்த வாய்ப்புகளை மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஏஸ் திரைப்படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிக்க அழைச்சாங்க. கதை கேட்டதும் எனக்கு பிடிச்சிருந்ததுனால ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு பப்ளு பேசியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.